தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலம் இவ்வரிசையில் 3 மறைந்த தமிழறிஞர்களுக்கு மரபு உரிமை தொகையும் வாழும் தமிழர்கள் 20 நூல்களை நாட்டுடைமையாக்கி நூலுரிமை தொகையினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் குடும்பத்தினர் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து மரபு உரிமை தொகையாக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை பெற்றுக் கொள்வார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி பரிவு தொகையான 10 லட்சம் ரூபாயினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறைந்த எழுத்தாளர் திரு மெர்வின் அவர்களின் குடும்பத்தினரை அன்புடன் அழைக்கிறோம். உயர்வு உன்னிடமே முயற்சிய முன்னேற்றம் உள்ளிட்ட 85க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்த பண்பாளர் எழுத்தாளர் திரு மெர்வின் அவர்களுக்கான பரிவு தொகை 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை குடும்பத்தினரிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறைந்த எழுத்தாளர் திரு ஆ பழனி அவர்களின் குடும்பத்தினரை அன்புடன் அழைக்கிறோம். பாரதிதாசன், பாரதிக்கு தாசனா, கால் மார்க்ஸ் காப்பியம் உள்ளிட்ட 16 நூல்கள் படைத்த மறைந்த திரு ஆ பழனி அவர்களுக்கான பரிவு தொகை 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வாழும் எழுத்தாளர்களுக்கான நூல் உரிமை தொகை தற்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. எழுத்தாளர் திரு கோதண்டம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புதினம், கவிதை, புதுக்கவிதை, சிறுவர் நாடகங்கள் என 120க்கும் மேலான நூல்களை படைத்தவர் திரு கோதண்டம் அவர்கள். அவருக்கு நூல் உரிமை தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திரு கோதண்டம் அவர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகின்றன. புலவர் இளமா தமிழ்நாவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வள்ளுவம் கண்ட அறமும் வாழ்வும், பெரியார், ஈவேரா, குறுங்காவியம் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்கள் புலவர் இளமா தமிழ்நாவன் அவர்கள். அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி நூலுரிமை தொகையாக 10 லட்சம் ரூபாயினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது தமிழறிஞர்கள் வாழ்வில் ஒளியாய் வந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தற்போது பல்வேறு போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சான்றுகளை வழங்க இருக்கிறார்கள். தமிழிசை பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையை சேர்ந்த மாணவர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சான்றும் 10,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழிசை போட்டியில் வெற்றி பெற்றவர் செல்வி அமலா ஆதித்யா அவர்கள். மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவி அமலா ஆதித்யா அவர்களுக்கு 7,500 ரூபாய்க்கான காசோலையும் சான்றும் வழங்கப்படுகிறது. கோவை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவி வைஷ்ணவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3ஆம் பரிசாக 5,000 ரூபாய்க்கான காசோலையும் சான்றும் வழங்கப்படுகிறது. திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவி சஹானா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3ஆம் பரிசிற்கான சான்றும் 5,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையை சேர்ந்த மாணவர் திரணை சுந்தரேசன் அவர்கள் மன இறுக்கமுடையவர், ஆர்டிஸ்டிக் பர்சன். இவர்களுக்கு சிறப்பு பரிசாக 5,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இவரும் தமிழிசை பாடல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் செல்வன் அபினேஷ் அவர்கள், கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரி மாணவர். ஓவிய போட்டியில் முதல் பரிசாக 10,000 ரூபாய்க்கான காசோலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார். செல்வி கல்கி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சென்னை அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவி, 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். 7,500 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஆர் கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவர், 3ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். 5,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.
அடுத்ததாக சிற்பக்கலை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் செல்வன் பாலமுருகன் அவர்கள், கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரி மாணவர் பாலமுருகன் அவர்கள் செவித்திறன் மாற்றுத்திறனாளி. முதல் பரிசாக 10,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். செல்வன் கமல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரி மாணவர். இரண்டாம் பரிசிற்காக 7,500 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. செல்வன் சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரி மாணவர். மூன்றாம் பரிசு பெற்றிருக்கிறார். 5,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பாராட்டு சான்று வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த இனிய தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த தமிழ் வார விழா எனும் மகத்தான திருவிழா கண்டு தமிழ் உலகமே உளம் மகிழ்ந்து நிற்கிறது. இவ்விழாவில் நன்றி உரையாற்ற கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குநர் திருமிகு கவிதா ராமு IAS அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் தமிழின் சிறப்பினை பெருமைப்படுத்தும் வகையிலும் இன்று நடைபெற்ற தமிழ் வார விழாவின் நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் குடும்பத்தினருக்கு பரிவித்தொகை வழங்கியும் நூலாசிரியர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கியும் தமிழ் சார்ந்து நடத்தப்பட்ட பாட்டு, ஓவியம், சிற்ப போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் கௌரவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சென்னை மாநகர மேயர், துணை மேயர், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வரவேற்புரை வழங்கிய சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் அவர்களுக்கும், தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற தலைவர், உறுப்பினர் செயலாளர், இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், செய்தித்துறை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், பட்டிமன்றம் நடத்த உள்ள அரசு பாடநூல் கழகத்தின் தலைவர் மற்றும் அவரது குழுவினர், கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய அரசு இசைக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறையினர் மற்றும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள தமிழ் ஆர்வலர்கள், கலை ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.